சர்வமங்கல மாங்கல்யே சிவசர்வார்த்த சாதியே சரணியே திரியம்பிகை கௌரி நாராயணி நமஸ்துதே. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குருவலில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பெயர்ச்சி பலன். அது எனக்கு முக்கியமான பெயர்ச்சி பலன். எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய இப்ப ரீசெண்டா போய்கிட்டு இருக்கக்கூடிய பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி. மே மாசம் 18ஆம் தேதியிலிருந்து வர்றார் ராகு பகவான். கால புருஷனுக்கு 11ஆம் இடத்துல வர்றார். கால புருஷனுக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் வர்றார். 11ஆம் இடத்துல ராகு பகவான் வர்றார். அப்ப இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போகுது? கடைசி பெயர்ச்சிங்க இது. எல்லா பயிற்சியும் முடிஞ்சிச்சு. சனி பயிற்சி, குரு பயிற்சி, எல்லா பயிற்சியும் நம்ம குரு சுக்கிரன் ஜோதிட எல்லாம் போட்டோம். இப்ப ராகு கேது பயிற்சி உங்க வாழ்க்கையை மாத்துமா மாத்தாதா? இதுக்கான பதிவு தான் இது. ஃபர்ஸ்ட் தயவு செய்து ராகு கேது உங்க ஜாதகத்துல எத்தனாம் இடத்துல இருக்கு, விதியில நல்லா இருக்கா நல்லா இல்லை, இதை பார்த்துக்கிட்டு எடுங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு காலசர்ப்ப யோகத்தையும் காட்டுறது அவர் தான், காலசர்ப்ப தோஷத்தையும் காட்டுறது அவர் தான். அப்ப ஜாதகத்துல பாருங்க, முக்கியமான கிரகணம் ராகு கேது தான். ராகு கேது வந்தா டக்குன்னு ஜாதகம் நோட் எடுத்துட்டு டக்குன்னு போய் பார்ப்பாங்க. ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிடத்துல எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மீனராசி என்பர்களே, பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தாங்க இந்த மீனராசி. பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்குங்க மீனராசி கிட்ட. ஒரு விஷயத்த யோசிக்கிறான்னா பல வாட்டி நல்லா யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த மீனராசி சொல்றாங்க. எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மீனராசிக்காரங்க. தன்மானத்தோட இருப்பாங்க. தன்னம்பிக்கையான குணம், நல்ல ஒரு ஒழுக்கமான குணம், ஒரு பயங்கரமான ஒரு திறமையான குணம் யாரு இருக்குன்னா மீனராசிக்கு அதிகமா இருக்கும். இந்த ராசியுடைய குணமே அறிவு ஆற்றல் பயங்கரமா இருக்கும். இவங்கள மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது. டேலண்டான குணம் பயங்கரமா இருக்கும் மீனத்துக்கிட்ட. இந்த ராசியுடைய குணமே சொல்றோம். பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் மீன ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டுவாங்க. வெளிநாடு வெளியூர்ல வசிக்கக்கூடிய நபர்லாம் யார் பாருங்க, அந்த மீனராசிக்காரர் தான். அந்நிய தேசம், அந்நியர் நிறைய பேர் பாருங்க. இந்த மருத்துவம், மெடிக்கல், நிறைய ஃபீல்டுல அதிக பேர் இருப்பாங்க. அந்த ஆராய்ச்சியாளர்கள், போட்டியாளர்கள் எல்லாமே பாருங்க இந்த மீனராசியில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது? ராகு கேது வர்றாரு, உங்க வாழ்க்கையை மாத்துதுங்க. எவ்வளவு தடைகளை சந்திச்சாங்க தெரியுங்களா? ஏன்னா ராகு இருந்து ஏமாற்றம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா, ஓப்பனா கேட்டோம்னா மீனராசி பேர் சொல்லுவேன். ஏமாந்தீங்களா? பணத்துல, வருமானத்துல, குடும்பத்துல, எல்லா விஷயத்திலும் ஏமாற்றம். எதுவுமே சரியா ஸ்டெடியா இல்லை. இப்போ வர உங்களுக்கு ஜென்ம சனி வந்துருச்சு. விரைய சனி என்ன பண்ணிருக்கணும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். யார் ஜாதத்துல சனி பகவானும் ராகு பகவானும் சரியில்லாதவளோ ஓப்பனா பார்க்க போனா ரொம்ப தடுமாற்றத்தை, ஏமாற்றத்தை வாழ்க்கையில பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க மீனராசிக்கிறாங்க. பொருளாதாரமும் சரியா இல்லை, வருமானமும் சரியா இல்லை, வேலை உத்தியோகம் சரியில்லை, இட பிரச்சனை, போய் பிரச்சனை, வண்டி பிரச்சனை, வாக பிரச்சனை, எது மாதிரி நிறைய பிரச்சனை. இது மாதிரி நிறைய விஷயத்த தாண்டி வந்துகிட்டே இருக்காங்க. இப்ப ராகு வெளியில வர்றாரு, உங்க வாழ்க்கை மாறுது. குரு 4ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. இந்த கடைசி பேச்சு இந்த ராகு பேச்சு தான். எப்படா ராகு உங்களை விட்டு வருவாருன்னு தான் நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தெரியுங்களா? எதை எடுத்தாலும் தடை பெருசா ஏதோ வர்றாப்புல வருது, ஆனா வரல. ஒரு வருமானம் வர்றாப்புல இருக்கு, ஆனா வரல. வேலை கிடைக்கிறாப்புல எல்லாமே ஓகே பண்ணி போறீங்க, ஆனா வேலை கிடைக்கல. திருமணம் பேசி கிட்ட கொண்டு போறீங்க, திருமணத்துல தடை வந்துருது. எல்லாம் பேசி கிட்ட போகும்போது இங்க தடையாயிருது. நண்பர்கள் நல்லா பழகுறான், திடீர்னு அவங்கள்ட்ட ஒரு மன வருத்தத்தை பார்க்கறது. இது மாதிரி நிறைய விஷயத்த சந்திச்சிட்டாங்க மீனராசியை. கேட்டீங்கன்னா கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவார். மாற்றுக்கிறத சொல்ல மாட்டாரு. அவ்வளவு தடைகள், கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், எத்தனை பேர் பார்த்தாங்க. கேட்டு பாருங்க. இனிமே எல்லாமே மாறுதுங்க. வாழ்க்கையே உங்க மாறுது. ஏன்னா ராகு கேது வந்தாவே ஒரு மனிதனுக்கு பிரம்மாண்டம் தான். ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ராகு போல் கொடுக்க மாட்டார், கேது போல் கெடுக்க மாட்டார். இனிமே ராகு கேது உங்களுக்கு 6, அதாவது 12ஆம் பாவம் பிளஸ் 6ஆம் பாவத்துல கெட்ட இடத்துல போய் நின்றுச்சு. கெட்டவர் கிட்டிடும் ராஜயோகம். 100க்கு 200% நல்லது மட்டும் தான் பண்ணும் ராகு கேது. பார்த்துங்க, பயப்படாதீங்க, எல்லாமே மாறுது. அதெல்லாம்ங்க குரு உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்து அவர் நல்ல ஒரு கெட்ட இடத்தெல்லாம் பார்த்து சரி பண்ணிடுறாரு. அதனால இந்த ராகு கேது பயிற்சி, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மே மாசம் 14 குரு பயிற்சி, 18 ராகு கேது பயிற்சி, இது ரெண்டுமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். நீங்க பயப்படவே வேண்டாம். என்னால முடியும், என்னால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தைரியத்தை மட்டும். அதை யாருமே கர்மம் இல்லாத உலகமே இல்லைங்க, மனிதனே கிடையாது. எப்ப வேலை செய்யும். இப்ப ராகு இதை பத்தி பேசணும்னா உங்க ஜாதகம் எத்தனாம் இடத்துல ராகு நல்லா இருக்காரு மட்டும் பாருங்க.
ஏன்னா ஒரு மனிதனுக்கு உலக அளவுல பேசணும்னா ராகுபவன் தொடர்பு வேணுங்க. பொதுமக்களுடைய சேவை வேணும்னா ராகுபவன் வேணுங்க. பழக்க வழக்கம் பயங்கரமா இருக்குன்னா ஒரு சில பேர் மீன ராசியா இருப்பான், ஜாதத்துல ராகு நல்லா இருந்தா யோகத்தை அடிச்சு தூக்கி போயிட்டே இருப்பாரு. ஏன்னா ராகுங்கிறது ஒரு மனிதனுக்கு முக்கியமான கிரகம், கேதுங்கிறது முக்கியமான கிரகம். நம்மளுடைய காது, மூக்கு, தொண்டை, மர்ம உறுப்பு எல்லாம் ராகுபவன் தான். அந்நிய தேசத்துக்கு ராகுபவன் தான். கேது என்ன பாத்தீங்கன்னா மெயினா ஞானத்தை காட்டக்கூடிய கிரகம். கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, அந்நிய தேசம், பழக்க வழக்கம் எல்லாமே இந்த ராகு கேது தாங்க. ஆன்மீகத்துக்கு கேது பவன் மெயினா வேணும். அது மட்டும் இல்லைங்க, கேது இருந்தா என்ன பல பிசினஸ் கேது இருந்தா. இவங்களுக்கு கேது தொடர்பு உள்ளவங்க பாருங்க, யாருமே சொல்லிக் கொடுக்க வேணாம். எந்த வேலையும் பார்த்தோம்னா பைன் பவர் பயங்கரமா ஷார்ப்பா, மூளை பயங்கரமா வேலை செய்யும். இதாங்க கேது. ராகு அதிகமா ஆசைப்பட்டு போவாங்க, திடீர்னு ஏமாந்து தந்துருவாங்க. கேது அப்படி கரெக்டா பிளான் பண்ணி அடிச்சா நெத்தி அடி. ஆனா ஒரு மனிதனை அப்படியே துன்பத்தை கொடுத்தா இன்பத்தை கொடுக்கும் கேது. ராகு அப்படி கிடையாது. எடுத்தவன பயங்கரமா ஆசைங்க. கேட்டு பாருங்க, ஒரு வருஷம் நிறைய ஆசை மனசுல எவ்வளவு தோணுச்சு தெரியுமா உங்களுக்கு? இதுல போலாமா, அதுல போலாமா, அப்படி இருந்தாலும் இப்படி இருந்தாலும் எல்லாமே ஆசைப்பட்டீங்க. ஏன்னா நடந்துச்சா? இனிமே நடக்கும் வாழ்க்கையில. ராகு வெளியில வர்றாரு, இனிமே உங்க வாழ்க்கை வசந்தமா மாறுது. 12ஆம் இடத்துல ராகு மாறிடுவாரு, 6ஆம் இடத்துல கேது வந்துடும். எது வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துடும் பாருங்க. எத்தனை பேருக்கு நான் சொந்தம் வீடு வாங்க மாட்டேன்னு ஒரு ஆசை இருக்கு? கண்டிப்பா வீடு வாங்கிருவீங்க. இப்ப வீடோ இடமோ பூமியோ வாங்கக்கூடிய யோகம் தேடி வரும். நீங்க எதுவும் தேடி போகணும், உங்களை தேடி வந்துடும். வீடு, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லாமே சூப்பரா இருக்கும். இனிமேல் லைஃப்ல பாத்துக்குங்க. சொந்தமா தொழில் பண்ணணும்னு ஆசை இருக்கா? ஜாத பத தசாபதி பதில் கரெக்டா அந்த பாதசனி வந்து, அதாவது இந்த இப்ப என்ன சொல்லுவாங்க, ஜென்மசனி போதும்பாங்க. ஜாதுல தசாபத்தில சனி பவன் நல்லா இருந்தா மட்டும் தொழில பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. இப்ப வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது எல்லா யோகமும் வரும். அது மாதிரி பாத்துங்க. எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸாலும் சரியாகும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். தொழில் உத்தியோகத்துல ஒரு சேஞ்ச் கிடைக்கும். எத்தனை பேர் தொழில இழப்புகளை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்ப தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும். அதாவது உத்தியோகத்துல உயர் பதவி எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க? கண்டிப்பா கிடைக்கும். சொன்னல, கேது போல் கொடுக்க மாட்டாராம். ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து இப்ப கொடுத்துட்டு போயிடுவார். வேலை உத்தியத்துல உயர்ந்த இடத்துக்கு போகணும். ஆனா வேலை மாற்றம் நிறைய பேருக்கு மாறும். ஏன்னா கேது வந்துட்டாவே வேலையை மாத்ததான் பார்ப்பாரு. பாத்துக்கங்க, ஒரு மாற்றம் வாழ்க்கையில் நடக்கும். அது கண்டிப்பா நடக்க போகுது இந்த ராகு பயிற்சியா. இப்ப வேலை உத்தியோக மாற்றம் சேஞ்ச் பண்றது எல்லாமே பண்ணிக்கங்க. நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கும். தாய்மாமன் உறவு நல்லா இருக்கும். பழக்க வழக்கம் நல்லா இருக்கும். திருமணத்துல காதல் திருமணம், 2வது கைக்கூடி வரும். எத்தனை பேருக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதணும் ஆசை இருக்கு? கண்டிப்பா எழுதுங்க, ரிசல்ட் சூப்பர். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு தந்தை தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். தந்தையோட சொத்தோ இல்ல தாயோட சொத்துகளோட உள்ள வழக்குகள் உங்க பக்கம் முடிவுக்கு வரும். இப்ப எடுங்க லாட்ரி. எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு லாட்ரி அடிக்குமா அடிக்காதான்? இப்ப எடுங்க. ஏன்னா ராக குரு பாக்குறாரு. 12ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல வந்து குரு பார்த்தாருன்னா கண்டிப்பா லாட்ரி யோகம் கிடைச்சிடும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய வேண்டாம ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா வரும். நண்பர்கள், கூட்டாளிகள், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க, கெமிக்கல் ஃபீல்ட்ல உள்ளவங்க, பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, நகை கடை வச்சிருக்கவங்க எல்லாத்துக்கும் சொல்றோம், சூப்பரா இருக்கு டைம் பார்த்துக்கு. சகோதர சகோதரி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பா. எந்த காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றிகள் வரும். எப்படிப்பட்ட வழக்கம் உங்க பக்கம் தீர்ப்பு வரும் பார்த்து. பெண்களுக்கு நல்லா இருக்கும். மெயினா இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை சூப்பரா இருக்கும் பாருங்க. தைரியமா இறங்குங்க, கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்சிடும், நீங்க பயப்பட வேண்டாம். அதே மாதிரி பாருங்க, விளையாட்டுத்துறைனா சூப்பரா இயங்கும் பாத்துங்க. இப்ப நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஒரு முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம். ரொம்ப பொறுமையான குணம், ஒரு அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, இனிமே கஷ்டம் இருக்காது. இது வந்தாலும் என்னால ஜெயிக்க முடியுங்கிற மைண்ட் பவர் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சியா வெற்றியா வருங்க. புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க வீடு கட்டுறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, இடம் மாற்றுறதோ எல்லாமே நீங்க பண்ணிக்கணும். இனிமே உங்களுக்கு கஷ்டம் வராது. இந்த புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க இனிமே கஷ்டத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க. ரொம்ப செலவை பார்த்துட்டீங்க, ரொம்ப தடுமாற்றத்துக்கு போயிட்டீங்க, ஏதோ ஒரு திடீர் பிரச்சனையை பார்த்துட்டீங்க, வழக்கு பிரச்சனை எல்லாமே பார்த்துட்டீங்க. வருமான இன்கம் சரியா இல்லை, படிப்பு கல்வியும் சரியா இல்லை, அரசாங்க வேலை எழுதுறீங்க, நான் எக்ஸாம் எழுதுறீங்க, ரிசல்ட் கிடைக்கல. ஆனா இப்போ உண்டு பாத்துங்க. உங்க லக்கணத்தோட சூரியன் இருந்தா இந்த புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க கண்டிப்பா அரசாங்க வேலை எழுதுங்க, கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும். அடுத்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க எப்போதுமே நல்லா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. 24 நாளும் உழைக்கக்கூடிய ஆளுங்க. உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் இனிமே கிடைக்கும் பாருங்க. ஜென்ம சனின்னு சொல்லுவாங்கன்னா சனி நிற்கக்கூடியதான் குருவோட சாரத்துல. யார் குரு சனி யோகமா இருக்கோ, அதாவது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், லாபம், வருமானம், இன்கம் சார்ந்த விஷயம், வேலை உத்தியத்தில் ஒரு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நண்பர்கள், கூட்டாளி மூலம் நிறைய வெற்றிகள் எல்லாமே தேடி வரும். இனிமே நீங்க ஜெயிக்க போறீங்க, உங்களுக்கு தடையே கிடையாது. மருத்துவ செலவு கிடையாது, கடன் பிரச்சனை தீரும். நண்பர்கள் கூட்டாளி நிறைய வெற்றிகள் தேடி வரும். எல்லாமே ஒரு மாறுது பாருங்க. அடுத்து பார்த்தா ரேவன்ஸ் நல்லா ஒரு புத்திசாலி குணம், நல்லா டேலண்டான குணம், யார்கிட்ட பேசுறது, எப்படி பேசணும், எப்படி அனுசரிச்சு குணம் உங்களை நிறைய இருக்கும்.
இனிமேல் பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஐடிஐ ஃபீல்டு, கெமிக்கல் ஃபீல்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏன்னா ரொம்ப மருத்துவ செலவு, நிறைய செலவு ரொம்ப இனிமேல் பார்க்க மாட்டீங்க. தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும், உத்தியோகத்தில் உயர்ப்பது கிடைக்கும், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும். இனி எது வந்தாலும் நீங்க ஜெயிக்கக்கூடிய பவர் உங்களுக்கு வருது பார்த்துங்க. அதாவது இந்த ரேவனேச்சர் பாருங்க, லைஃப்பை வாழக்கூடிய நேரம் கண்டிப்பா வரும். கமிஷன் ஏஜென்சிலாம் சூப்பரா இருக்கும். வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி மீன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.